வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸலன்ட் ரங்கோலி சேனல். நலம் நலமறியாவல். ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லிக்கிறேங்க. இன்றைக்கி நான் மயில் கோலம் போகிறதா சொல்லியிருந்தேன், ஆனால் போட முடியாமல் போச்சு. அதுக்கு என்ன ரீசனுங்கிறத நான் நடுவில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்டார் கோலம் தான் போட்டிருக்கோம். நாளை செவ்வாய்க்கிழமைக்கு நீங்கள் இந்த கோலம் போடலாம், இல்லை முக்கியமான முருகனுக்கு உகந்த நாட்களையும் இந்த ஸ்டார் கோலம் வெள்ளிக்கிழமைகளையும் போடலாம். இதுக்கு எத்தனை புள்ளினா 5 புள்ளி, சந்து புள்ளி 3ல் நிறுத்திட்டு அந்த 6 சைடு இப்போ 3 புள்ளி வந்துடும் இல்லைங்களா? இந்த 6 பக்கமும் 3 புள்ளிக்கு அடுத்தது 2 புள்ளி வச்சுக்கணும். இப்போ வச்சாச்சு. இப்போ பாருங்கள், அடுத்தடுத்து 2 வச்சுட்டே வரோம். புரியும் நினைக்கிறேன். 5 புள்ளி சந்து புள்ளி 3ல் நிறுத்திட்டு 3க்கு அடுத்த லைனில் 2 புள்ளியாக 6 பக்கமே வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நடுவில் 5 புள்ளி வச்சுக்கோங்க. அடுத்த லைனில் 6 2 பக்கமும், அதுக்கு அடுத்த லைனில் 5 வச்சுட்டு அதுக்கு அடுத்தது 2 வச்சுக்கோங்க. இப்படி போட்டாலும் இந்த புள்ளி வந்துடும். ஓகேங்களா? புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. இப்போ அப்படியே கோலத்தை பார்த்துட்டே வாங்க. நேற்று போட்ட குட்டி கோலம் இருக்கு இல்லையா, அதுக்கான கமெண்ட்ஸை பார்த்துட்டே வந்துடலாம். இப்போ நான் போடுற இந்த டிசைன் பார்த்திங்கன்னா முக்கோண டிசைன், 3 முக்கோணம் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்க. இந்த மாதிரி உங்களுக்கு போட வரல, கஷ்டமாக தெரிஞ்சுதுன்னா இந்த கோலம் முடிச்சுட்டு கலர் கொடுத்துட்டு கலருக்கு அப்புறம் லைன்ஸ் போட்டு காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக வரும். 2 லைனாக 2 சைடும் போட்டு முடிச்சிருப்பேன். இதை பார்த்திங்கன்னா தான் புரியும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி போடுங்க. அப்படி போட வராதவங்க, கஷ்டமாக தெரியுதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க, அடுத்தது கலர் கொடுத்துட்டு அவுட்லைன் கொடுப்பேன், அந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அப்படியே கோலத்தில் கண்ணையும் கமெண்ட்ஸில் கதையும் வச்சுடுங்க. லைக் போடாமல் இருந்தீங்கன்னா லைக் போட்டுடுங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் கோலம் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லி வைங்க. இப்போ அப்படியே கமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். முதலாவது கமெண்ட் மோகனா சிஸ்டர் தான். சூப்பர், வாவ், சூப்பர்னு சொல்லி ஒரு ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சுடர் சிஸ்டர் தான். சூப்பர் சிஸ்டர், வெரி நைஸ் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அமுதா சிஸ்டர், சூப்பர் கோலம் நைஸ்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். திலகவதி சிஸ்டர், சூப்பர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். பிரவீன்ராஜ் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர், அழகு கோலம்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேவநாயகி அம்மா தான் அடுத்த கமெண்ட், சூப்பர்மான்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். குட் லக் அவங்க ஐடியிலேருந்து சிம்பிளி சூப்பர்னு சொல்லி 3 ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. விஜய் சிவா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வராங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சிவா அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் க்யூட்னு சொல்லி டபுள் ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம சந்திரதேவி சிஸ்டரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருந்தாங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நல்லா இருக்கேன் சிஸ்டர். நீங்கள் இந்த குளத்துக்கு கமெண்ட்டில் வரலனாலும் நீங்கள் நடுவில் வந்து கமெண்ட் கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஷார்ட்ஸுக்கு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, இன்னொரு குளத்துக்கும் கொடுத்துருந்தீங்க, நான் பார்த்தேன். தொடர்ந்து கமெண்ட் கொடுங்க, எப்படி இருக்கீங்கன்றதையும் சொல்லி வைங்க. அடுத்ததாக நம்ம உமா மகேஸ்வர் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சஞ்சய் பிஎம்எஸ் ஐடியிலேருந்து சூப்பர் அக்கான்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். காஞ்சன் அம்மாவோட கமெண்ட் தான் அடுத்த கமெண்ட். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்பதை உன் கோலம் நிரூபித்து விட்டது. உண்மைதானே, ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப ரொம்ப அழகுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. சிறுமிகள் கூட இந்த கோலத்தை போட்டு விடலாம், அப்படி ஒரு அழகான கோலம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கே ஒரு தலையும் தோகையும் கொடுத்தால் மயில் வந்து விடும் மகளேனும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரியும் மயில் கோலம் போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது. 2-3 கோலம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஆனால் இதே மாதிரி டிசைனில் மயிலோடு போட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம அலமேலு சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட். லவ்லி கோலம்னு சொல்லி சூப்பர் சிம்பிளும் ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நிமி மகா சிஸ்டர், ஸ்மால் கோலம் நைஸ் மேம், யூ ஹேவ் லஞ்ச் ஃபினிஷ்ட் மேம், தேங்க்யூன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அனிதா சிவகுமார் அவங்க அடியிலேருந்து அனிதா சிஸ்டர், சூப்பர் ரங்கோலி சிஸ்டர், லைக் இட் வெரி மச் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நவீன்குமார் அவங்க அடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர், அழகு கோலம் சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். கீதா சண்முகம் சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர், வெரி நைஸ்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பச்சையம்மாள் சிஸ்டர் நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தர்ஷன் பிரபு அவங்க ஐடியிலேருந்து வெரி நைஸ் அக்கான்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம கார்த்திகா சிஸ்டர் தான் கியூட் அக்கா அப்படின்னு சொல்லி 3 ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அஞ்சிகம் சுந்தர் ஐடியிலேருந்து நிறைய ஹார்ட்டும் ஷவரும் வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச்ங்க. கமெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வேகமாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எல்லா கதையும் பேசலாம். கமெண்ட்ஸை முடிச்சிட்டோம்னா அப்புறம் ரிலாக்ஸாக வந்து நம்ம எல்லா கதையும் பேசலாம். அதனால தான் வேகமாக நான் கமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு வாசிச்சிட்டேன்.
இன்னொரு கமெண்ட் கூட இப்போ வந்திருக்கு. குட்டி கோலம் இஸ் வெரி 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 சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி கிருபா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதாங்க, இந்த கோலமை சிம்பிளாக போட்டுட்டோம். ஆக்சுவலாக என்னென்னா இன்றைக்கி மயில் கோலம் போடுறதா தான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த டிசைன் போட்டுட்டு இதோட மேலே வந்து மயில் கோலம் போடலாம், மயில் டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி இந்த கோலம் போட்டுகிட்டே இருந்தேன். மேலே அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக போக போக ஒயிட்டில் தான் மயில் போகலான்னு போட்டும் பார்த்தேன் கொஞ்சம். ஆனால் அது நல்லா பிரைட்டாக எடுக்கலை. சரி வேண்டாம், இன்றைக்கி இதோடய நிறுத்திடலாம். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த எல்லோவுக்கும் இந்த ஆரஞ்சுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு மேலே ஒரு ஒயிட்டை கொடுத்து இந்த கோலத்தை வீணாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோலத்தை இதோடு முடிச்சிட்டேன். மயில் அதனால போடலை. ஆக்சுவலாக மயில் போடலான்னு ஆரம்பித்த கோலம் தான் இது. ஆனால் மயில் போடும்போது மேலே ஒயிட் வருது, மயிலுக்கு கலர் கொடுத்தா ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும் அப்படின்றதுனால வேண்டாம், மயில் வேண்டாம். இதோட இந்த கோலம் சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்குதுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் மயில் டிசைனை போட்டுட்டு ஒரு டிசைன் போட்டு பார்த்தேன், போட்டுட்டு மயில் அழைச்சி எடுத்துட்டேன். அதனால இன்றைக்கி மயில் கோலம் உங்களுக்கு வரலை. சிம்பிளாக ஒரு ஸ்டார் கோலத்தோடு முடிச்சிட்டோம். நாளைய செவ்வாய்க்கிழமைக்கு இந்த ஸ்டார் கோலம் போடுங்க. ஸ்வஸ்டிக்கோடு போட்டிருக்கேன். கண்டிப்பாக முருகனுக்கு உகந்த நாளில் இந்த ஸ்டாரும் ஸ்வஸ்டிக்கும் போட்டு இப்படியே நீங்கள் கலர் கொடுத்தாலும் சரி, கலர் கொடுக்காமல் ஒயிட்லேயே ஃபில் பண்ணிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த எல்லோவுக்கு ஒரு ஒரு பாக்ஸ்குள்ளேயும் நம்ம கலர் கொடுத்துட்டே வந்தோம்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொடுக்க. அதனால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டோம்னா சூப்பராக வந்துடும் இந்த ஸ்டார் டிசைன். ஏன்னா ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இது எப்படி இருக்குங்க? கண்டிப்பாக இந்த கோலம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த டிசைன் ரொம்ப ஈஸி தான். ஈஸியான டிசைன். ஸ்டெப்ஸை மட்டும் ஒரு தடவை கவனிங்க. ஆல்ரெடி நிறைய பேர் போட்டிருக்கலாம், போடாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் டிசைன் கொடுத்துட்டே போகலாம். ஆக்சுவலாக நான் அந்த மயில் கொடுத்துருந்தேன்னா இன்னும் பெருசாகிட்டே போயிருக்கும். சரி, அடுத்து இன்னொரு நாள் மயில் போட்டுக்கலாம், இது ரொம்ப கோலம் பெருசாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எல்லாருடைய கமெண்ட்டும் எதிர்பார்ப்பேன். கமெண்ட்ஸை கொடுத்து வைங்க. நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.